வணக்கம். நான் மாரிதாஸ். இன்றைய கேள்வி என்னென்னா, ஆங்கிலேயர்கள் வந்ததால தான் இந்தியா இந்த அளவுக்கு டெவலப் ஆச்சு. ஆங்கிலேயர் வந்ததால் தான் கல்வி கிடச்சிது, ஆங்கிலேயர்கள் வந்ததால் தான் நமக்கு மருத்துவம் கிடச்சிது, ஆங்கிலேயர் வந்ததால் தான் ரயில்வே கிடச்சிது. ஆனால் அவங்க வந்தது அவங்கெல்லாம் நல்லா ஆட்சி தான் பண்ணாங்க. இப்போ தான் நம்ம நல்லா ஆட்சி பண்ணலை. இந்த மாதிரி விமர்சனங்களை இப்போ சமீபமாக நான் அடிக்கடி கேள்விப்படுறேன், அடிக்கடி கேட்குறேன். அவர்கள் நல்லாட்சி செஞ்சதாகவே சில பேர் சர்டிஃபிகேட்டை தரவங்களாம் இருக்காங்க. சமீபத்தில் வைரமுத்து அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது என்னன்னு கேட்டால், இந்தியாவில் கல்வி பொதுவுடைமை ஆனதுக்கு காரணமே கிறிஸ்தவர்கள் தான். அவங்களுக்கு இந்தியர்கள் நன்றி கடன் பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. யாருக்கு நன்றி கடன் பட்டிருக்காங்கன்னு பிரிட்டிஷ் ஆட்சியை பற்றி தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் அவனால் சொல்ல முடியும். நான் தயவுசெய்து என்ன செய்ய விரும்புகிறேன்னா, இந்த பதிவில் உங்களுக்கு பிரிட்டிஷ் ஆட்சியோடைய நிர்வாகத்திறனை பற்றி சொல்கிறேன். அந்த லட்சணத்தை பற்றி சொல்கிறேன். அதில் அசைக்க முடியாத ஆதாரங்களை சொல்கிறேன். யாருக்கு நன்றி கடன் பட்டிருக்கான்றதை லாஸ்ட்டில் நீங்களே முடிவு பண்ணுங்கள். ஏன்னா சீமான் போன்றவர்கள் என்ன ஆயிடுச்சானா, ஆங்கிலேயர் நல்லாட்சி தான் கொடுத்தாங்க, நாம் ஏதோ தேவையில்லாமல் சுதந்திர போராட்டம் நடத்துகிற மாதிரி பேசி தீராங்க மேடைகளில். அதுக்கு நான் இந்த பதில் கொடுத்தே ஆகணும். முக்கியமாக இளைஞர்கள் தயவு செய்து சுதந்திர போராட்டம் ஏன் நடந்துச்சுன்னு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரிட்டிஷ் ஆட்சியை பற்றி என்ன அவலத்தில் இந்தியா இருந்துச்சுன்ற பற்றி தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. அது தெரியலன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு இந்தியனும் முட்டாளாகப்படுவான். உலகம் ஃபுல்லாக போய் கண்டிப்பாக முட்டாளாகப்படுவான். அதனால் அந்த ஆதங்கத்தால் மட்டும்தான் இந்த பதிவை நான் வெளியிடுறேன். சரிங்களா? நான் இப்போ நேரடியாக விஷயத்துக்குள்ளே வரேன். பொதுவாகவே நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆட்சி நிர்வாகத்தை பற்றினாலும் சரி, நரேந்திர மோடி ஆகட்டும், இந்திரா காந்தி ஆகட்டும், முன்னாடி இருந்த அவுரங்கசீப் ஆகட்டும், அதுக்கு முன்னே நீங்கள் மயூரியா சாம்ராட் ஆகட்டும், இல்லை அசோக பேரரசு ஆகட்டும், இல்லை ராஜராஜ சோழன் ஆகட்டும், யாருடைய ஆட்சி திறனைனாலும் நீங்கள் எடை போடணும்னு முடிவு பண்ணிங்கன்னா ரெண்டு விஷயத்தில் எடை போடலாம். ஒன்று, பொருளாதார அவங்க ஆட்சியில் பொருளாதார நடவடிக்கைகள் எப்படி இருந்தது, அதாவது எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் எப்படி இருந்தது, இன்னொன்று சோசியல் டெவலப்மெண்ட் எப்படி இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் வீட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கும் ஒரு பொருளாதாரம் தேவை, நாட்டுக்கு ஒரு பொருளாதாரம் தேவை. அதுதான் பொருளாதார முன்னேற்றம். சமூக முன்னேற்றன்றது பெண்கள் கல்வி, குழந்தைகளுக்கான எல்லா குழந்தைகளுக்குமான கல்வி, அப்புறம் என்ன தலித்துகள் முன்னேற்றம் அப்படின்னு சமூகத்தில் பின்தங்கிய மக்கள் மீது எந்த அளவுக்கு ஆதிக்கப்பட்டாங்க, அதாவது சமூகத்தில் முன்னேற்றம். சமூக முன்னேற்றத்துக்கு என்ன மாதிரி நடவடிக்கைகள்லாம் அந்த ஆட்சியில் நடந்துச்சு. இந்த ரெண்டு வச்சு தான் ஒரு ஆட்சி நல்லாட்சியா இல்லையான்றது நிர்வாகம் நம்மளால் சொல்ல முடியும். இது உங்களுக்கு புரியுதா? இந்த ரெண்டை வச்ச மட்டுமே நானும் பிரிட்டிஷ் ஆட்சியை பற்றி பேசுகிறேன். பிரிட்டிஷ் அதுக்கு முன்னுக்கு எப்படி இருந்தது இந்தியா நம்ம அதோட சேர்த்து நான் பிரிட்டிஷ் ஆட்சியை பற்றி பேசுகிறேன். பிரிட்டிஷ் 17ஆம் நூற்றாண்டில் இந்தியாவுக்குள் நுழைகிறாங்க. 17ஆம் நூற்றாண்டின் பிற்பாதியில் இந்தியாவை மெல்ல ஆக்குபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அதாவது கையில் எடுத்து ஆரம்பிக்கிறாங்க. சரியா? இப்போ இந்த எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டை பற்றி மட்டும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் 3 விதமாக நான் எடுத்துக்கிறேன். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. சின்ன விஷயம் தான், ரொம்ப எளிமையாக சொல்லிடுறேன். ரொம்ப எளிமை தான், ஆனால் கொஞ்ச நேரம் நீங்கள் எனக்கு கவனிச்சா மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா ஓகே, 3 தான். 3 விஷயமா எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டை பார்க்க போகிறோம். ஒன்று விவசாயத்துறை, இன்னொன்று உற்பத்தி துறை, இன்னொன்று சேவைத்துறை. விவசாயம் உங்களுக்கு தெரியும். உற்பத்தி டெக்ஸ்டைல், சில மசாலா பொருட்கள் உற்பத்தி, காட்டன் உற்பத்தி, இது உற்பத்தி துறை. சர்வீஸ் ரயில்வே, தபால், இது ஒரு சர்வீஸு. ஓகே, இந்த 3 வச்சு நான் பேசுவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அக்ரிகல்ச்சர். 1700களில் நல்லா கவனிச்சு, 1700களில் வரும்போது இந்தியா 1700களுக்கு முன்னவர ஏறக்குறைய 2500 வருஷங்கள் மன்னராட்சியில் இருந்தாலும் சரி, மன்னராட்சியுடைய ஒட்டுமொத்த இந்தியாவில் நமக்கு கிடைச்சிருக்க ஆதாரங்கள் படி ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியுது. மன்னராட்சியில் ஏறக்குறைய 10லேருந்து 14 பஞ்சங்களை இந்தியா சந்திச்சிருக்கு. இந்திய விவசாயி ஆங்காங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க, 10லேருந்து 14 பஞ்சங்களை. ஆனால் 17ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் 1832 ஒரு வெஸ்ட் பெங்காலில் ரிலீஸ் ஆன ஒரு நியூஸ் பேப்பரில் என்ன சொல்லுது, ஒரு தகவல் நமக்கு கிடைக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, 1750லேருந்து 1738க்குள்ளே பிரிட்டிஷ் வந்த ஏறக்குறைய 70 வருஷத்துக்குள்ளே மட்டும் சராசரியாக இந்தியா ஃபுல்லாக சேர்த்து 15 பஞ்சங்களை சந்திச்சதாக அதில் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த வருஷங்களில் எத்தனை பேர் இறந்தாங்கன்னு முதற்கொண்டு நான் சொல்கிறது புரிஞ்சுதா? 1750லேருந்து 1947க்குள்ள ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்ட பஞ்சங்களை இந்தியா சந்திச்சிருந்தது.
அந்த 30 மேற்பட்ட பஞ்சங்களில் மொத்தம் பஞ்சம் அண்ட் பிளேக் நோய் பரவுனது. இந்த ரெண்டில் மட்டும் மொத்தம் சேர்த்தா இந்த குறிப்பிட்ட காலம் இதனால் மட்டும் இறந்த மக்களுடைய தொகை மட்டும் 2,50,00,000 பேர். எவ்வளோ பேர்? 2,50,00,000 பேர். இங்கே ரொம்ப முக்கியம், பஞ்சம் என்றால் என்ன அப்படின்னு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. விவசாயம் பொய்த்து போயிடுச்சு, அதனால் உணவு இல்லாமல் போச்சு, அது இல்லை பஞ்சம். அது இல்லை பஞ்சம். ஏன்னா இந்தியாவுடைய நிலப்பரப்பே ஒரு இடத்துல விவசாயம் நடக்கும், இன்னொரு இடத்துல விவசாயம் நடக்கும் போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க மன்னர்கள், விவசாயம் நல்லா இடத்துல எடுத்து விவசாயம் போயிடுச்சு சில விவசாயம் நல்லபடியாக வரல அந்த இடங்களுக்கு சப்ளை கொடுப்பாங்க. மக்களுக்கு உணவை வாங்கக்கூடிய திறன் இருக்கணும், அவ்வளோதான். பஞ்சத்தை சமாளிச்சிடலாம். அவங்க சொல்கிறீங்களா? அப்படி மக்களுக்கு உணவை வாங்கக்கூடிய திறமையும் இல்லாமல் மக்களுக்கு உணவு கிடைக்காத நிலைமை உருவாகுதுல, அது பேர் தான் பஞ்சம். சொல்ல புரிஞ்சுதா? என்னால் வாங்கவும் முடியல, எனக்கு உணவும் கிடைக்காது, அப்படி ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா ஒரு இடத்துல, அதுக்கு பேர் தான் பஞ்சம். இது உங்களுக்கு புரியுதா? இதனால் தெளிவாக புரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இந்த பிரிட்டிஷ் காலத்தில் நடந்த 30 பஞ்சத்தை பற்றி உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். இதில் ஏன் இதில் ஒரே ஒரு பஞ்சத்தை மட்டும் சொல்கிறேன், மற்ற எல்லா பஞ்சத்துடைய குணத்தையும் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் இந்த பஞ்சம் உண்மையிலே சொல்கிறேன் இயற்கையாக நடந்தது கிடையாது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுடைய கேவலமான நிர்வாகத்தில் நடந்த பஞ்சம் மட்டும்தான். 1866 ஒரிசாவில் ஒரு பஞ்சம். அந்த பஞ்சத்தில் ஏறக்குறைய 15 லட்சம் மக்கள் இறந்து போகிறாங்க. திருமலை புரிஞ்சு 15 லட்சம் மக்கள் ஒரிசாவில் 1866 பஞ்சத்தினால் இறந்து போகிறாங்க, உணவு கிடைக்காம இறந்து போகிறாங்க. அதே ஆண்டு ஒரிசாலேருந்து பிரிட்டிஷுக்கு ஏற்றுமதி பண்ணனால அதை புரிஞ்சுக்கோங்க, இங்கிட்ட இறந்துருக்காங்க. ஏற்றுமதி பண்ணின அரிசியோட அளவு மட்டும் 10 லட்சம் டன்னு. 10 லட்சம் டன்னு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு இடத்துல ஏற்றுமதி நடக்குது, இன்னொரு பக்கத்து பஞ்ச சாவு நடந்துகிட்டு இருக்குது. எப்படி சார்? ஒரே ஒரிசா, அந்த ஒரிசாக்குள்ள ஒரு பக்கத்து சாவு நடந்துகிட்டு இருக்குது, இன்னொரு பக்கத்து ஏற்றுமதி பண்ணியிருக்கானே, இப்போ எவ்வளோ கேடு கட்டல எவனா இருப்பானா? இதே மாதிரி தான் இந்தியா ஃபுல்லாக நடந்துச்சு. இந்தியா ஃபுல்லாக நடந்த எல்லா உற்பத்தி பொருள்களையும் விவசாய பொருள்களையும் அப்படி பேராசை பிடிச்சி அதை அள்ளி அப்படி லண்டனுக்கு அனுப்பிவிட்டான். ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட ஒரு கேவலமான கம்பெனி உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படியே அனுப்பிவிட்டா என்ன சொல்ல, இங்கே இருக்கிறவன் உணவு கிடைக்காம செத்தான். நல்லா புரிஞ்சுக்கோ, உணவு கிடைக்காம செத்தான் 15 லட்சம் மக்கள். இதே காரணத்தினால தான் ஏறக்குறைய நடந்த 150 வருஷத்தில் 2,50,00,000 பேரை பிரிட்டிஷ் உண்மையை சொல்கிறேன் கொண்டுருந்தான், கொலை பண்ணியிருந்தான், அப்படி தான் சொல்லணும். இதில் ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன். இந்த மாதிரி உணவு தட்டுப்பாடு வரும்போது தான் அங்கே எவாங்கலிஸ்ட்டை வந்து மதம் மாற்ற வேலைகளும் பார்த்தாங்க. இது உண்மை, இது அசைக்க முடியாத உண்மை. நான் இதை கிறிஸ்தவர்களுக்கு எதிராக சொல்லலை, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட அவலமாக சொல்கிறேன், இதை பதிவு பண்ணுறேன். ஏன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவலமாக தான் இதை பதிவு பண்ணுறேன். எங்கெங்கெல்லாம் உணவு தட்டுப்பாடு உருவாச்சோ அங்கெல்லாம் மதம் மாற்றுறது ஈஸியாக இருந்துச்சு அவங்களுக்கு. இந்த வேலை நடந்துச்சு. நல்ல கவனமாக பிடிச்சிக்கோங்க. பிளேக் நோய் பரவி 2 கோடி ஏறக்குறைய 1901 1947 வரைக்கும் ஏகப்பட்ட பேர் செத்தாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான விளக்கம் சொல்கிறான். அடிக்கடி இந்த மாதிரி விளக்கம் வந்துகிட்டே இருந்துச்சு சர்ச்சில் இருந்து. என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாகிக்கிட்டே இருக்குது, அதுக்கு இறைவன் இருக்கார்ல, ஆண்டவன் தேவன் கொடுக்குற தீர்வு தான் இது. எது? பஞ்சத்தில் சாவுறதும் என்ன சொல்ல பிளேக் நோயால் சாவுறதும். அப்படி சாகலைன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அப்படி சாகலாம் என்ன ஆகும், ஒருத்தர் சண்டை போட்டு சாவாங்களாம். அதுக்கு தீர்வாக தான் தேவன் இந்த தீர்வு கொடுத்துருக்காரு, எது? பிளேக் நோயெல்லாம் கொண்டு போகிறதுக்கு. அப்படி இந்த மாதிரி விளக்கம்லாம் கொடுத்துட்டு தெரிஞ்சானுங்க. இது நல்லாச்சியா சார்? இது நல்லாச்சியா கொடுத்தேன்? எப்படி உங்களால் பேச முடியுது? இப்படி வெக்கமே கிடையாதா சார்? சில விவசாயத்துறையில் 60% டேக்ஸை போட்டான். நீ விவசாயம் பண்ணுறியோ பண்ணலை என்னை பற்றி கவலை கிடையாது, 60% டேக்ஸை கட்டுறான்னா. அதனால் 55% 62% விவசாயிகள் விவசாய நிலத்தை இழந்தாங்க. இது ஒரு ரிப்போர்ட்டு. நான் சொன்னதெல்லாம் அசைக்க முடியாத ஆதாரங்கள். பரம்பரை விவசாயம் வச்சுருந்தப்பல விவசாயத்தை விட்டு ஏறக்குறைய விவசாய கூலியாக மாறணும். இதை போய் நல்லாச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏதோ 2.5 கோடி பேர் முதல் உலக போகிற எத்தனை பேர் இருப்பானா? கொஞ்சம் எடுத்து பாருங்கள், இது எத்தனை பேரை கொண்டாந்து தெரியும். இதுதான் விவசாயத்தில் பண்ண சாதனை. அதுக்கடுத்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஆடை உற்பத்தி. நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்தை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெசவாளர்கள் பிரச்சனை. இது நெசவாளர்கள் இருக்காங்களே, அவங்களோட பிரச்சனை. 1701 நல்ல கவனம் வைக்கிறாங்க. 1701 அந்த ஒரு வருஷத்தில் மட்டும் இந்தியாவிலேருந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு பிரிட்டிஷுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட
நூலோட காட்டன் நூலோட அளவு சில மதிப்பு மட்டும் 37 லட்சம் பவுண்டு. 37 லட்சம் பவுண்டா இறக்குமதி இப்படி வச்சுக்கோங்க, 370 டன் தங்கத்தை இறக்குமதி பண்ண முடியும் அந்த காலத்தில். 37 லட்சம் 300 வருஷத்துக்கு முன்னாடி 37 லட்சம் பவுண்டு. அந்த அளவுக்கு காட்டனை ஏற்றுமதி பண்ணோம், காட்டன் நூல் மட்டும். அந்த அளவுக்கு விவசாயத்தில் ஒரு நாட்டுக்கு மட்டும் இவ்வளோ பண்ணோம். அப்போ உலகம் ஃபுல்லாக எவ்வளோ பண்ணியிருப்போம், உலகம் ஃபுல்லாக எவ்வளோ பண்ணியிருப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உலகம் ஃபுல்லாக பெரிய லெவலில் ஏற்றுமதி நடந்துருந்துச்சு. ஏன்னா இயற்கையாகவே இந்திய விவசாயிகள், இந்திய நெசவாளர்களுக்கு இந்தியாவில் பருத்தியை விளைவிக்கவும் தெரியும், பருத்தி நூலாக மாற்றவும் தெரியும், நூலை ஆடையாக நெய்தலும் இங்கே கை வந்த கலை. அதனால தான் எகிப்து, அரபு நாடுகள், துருக்கி, ஜப்பான், ஜப்பான், ஜாவா போன்ற அனைத்து நாடுகள்லையும் எங்களுடைய பருத்தி ஆடைகளுக்கு மிகப்பெரிய டிமாண்ட் இருந்துச்சு. இந்தியாவுடைய பருத்தி ஆடைகளுக்கு. இது உங்களுக்கு புரியுதா? 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் 1901, அதாவது அடுத்த 150 வருஷத்துக்குள்ள, 100 வருஷத்துக்குள்ள 150 வருஷத்துக்குள்ள 1750 பிரிட்டிஷ் பெரிய ஆறா 150 வருஷத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் கொடூரமான ஆட்சினால 1901 இந்தியாவில் மக்கள் உடுத்தின ஆடை இருக்கு இல்லையா, அந்த ஆடை 2% மட்டும்தான் இந்திய உள்நாட்டு உற்பத்தியாளருடைய துணி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 98% துணி இந்தியாவில் உடுத்தின ஆடைகளே இறக்குமதியான ஆடைகள். அதாவது ஒட்டுமொத்த நெசவாளர்களையும் நாசம் பண்ணதுக்கான தீர்வு தான் புள்ளி விவரம் தான் இது. உலகமே 10ல் 7 பேர் பருத்தி ஆடையை, இந்தியனுடைய பருத்தி ஆடையை உடுத்துனது போய் இந்தியாவில் இருக்கிற 98% பேர் பிரிட்டிஷ் இறக்குமதி பண்ண ஆடையை உடுத்திக்கிட்டு இருந்தான். இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆட்சியை பார்த்துருக்கீங்களா? எப்படி இவ்வளோ மோசமாச்சு 150 வருஷத்தில்? காரணம் சொல்கிறேன் கேளுங்க. காரணம், இவன் என்ன பண்ணுவானா, இங்கே பருத்தி பருத்தி விவசாயம் முடியுதுல, அந்த காட்டனை ஃபுல்லாக வசூல் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவான். எங்கே? லண்டனுக்கு ஏற்றுமதி பண்ணிடுவான். அப்போ இங்கே இருக்கிற என்ன பண்ணுவான் யோசிச்சு பாருங்க. இங்கே ஒரு 150 குடும்பம் இங்கே இருக்கிற பருத்தி ஆடையை வச்சு நெசவு பண்ணுது, நூல் நெய்கிறாங்க, நூல் கொண்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு 100 மூடை பருத்தி வேணும்னா, பருத்தி பஞ்சு வேணும்னா அது இருப்பு வைக்கணுமா இல்லையா? அந்த இருப்பில் அவன் வச்சுக்க மாட்டான், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டானா. அப்போ இங்கே இருக்கிற நெசவாளர் என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி கூறுகட்டத்தனமான வேலை என்ன பார்த்துட்டு தெரிஞ்சான். அதனால் இந்திய நெசவாளர்கள் முதல் இடத்துல முடக்கப்பட்டாங்க. 2வது, மிச்சம் இருக்கிற நெசவாளர்கள் கொடூரமான டேக்ஸ் 80-90% ஏற்றுமதி வரியும் இறக்குமதி வரியும் போட்டு தெரிஞ்சான். அதாவது அத்தனை வருஷமாக துருக்கியில் கொண்டு துருக்கியில் கொண்டு வியாபாரம் பண்ணாலும் சரி, ஜாவாவில் கொண்டு வியாபாரம் பண்ணாலும் சரி, இவ்வளோ பெரிய டேக்ஸ்லாம் கட்டினதே கிடையாது. அவன் அரசர் காலத்தில் கட்டினது கிடையாது. ஆனால் கொடூரமான டேக்ஸ். ஏன் இவ்வளோ பெரிய டேக்ஸ் ஏன் போடுறான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இதுக்கு முக்கியமான காரணம், லண்டனில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்த்து அங்கே நெசவாளர்கள் பெரிய லெவலில் போராட்டம் நடத்தியிருந்தாங்க. ஏன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இந்தியாவில் இருந்த ஆடைகளை எடுத்துக்கொண்டு போய் அங்கே விற்பனை செய்யறதுனால அங்கே இருக்க நெசவாளர்கள் பாதிக்கப்பட்டாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அங்கே இருக்க நெசவாளர்கள் பாதிக்கப்பட்டாங்க. அந்த நெசவாளர்களை காப்பாற்றுறதுக்கு அந்த நெசவாளர்கள் துணியை தான் மற்ற நாடுகள்லாம் வாங்கணும். எதனால் வாங்க மாட்டாங்கன்னா, அந்த நெசவாளுடைய தரம் நல்லால, இன்னொன்று விலை அதிகம். இந்திய நெசவாளுடைய தரமும் அதிகம், விலையும் குறைவு. இந்த ரெண்டையும் உடைக்கிட்டோம்னா அவங்க பிரிட்டிஷ் நெசவாளர்கள் பெரிய லெவலில் வருமானம் பார்க்க முடியும். அதனால் என்ன பண்ணான்னா, இந்திய நெசவாளர்களுடைய ஏற்றுமதியை ஃபுல்லாக முடக்கிறதுக்காக 80-90% டேக்ஸ் போட்டான். அவனுக்கு டேக்ஸே கிடையாது. அதனால தான் மக்கள் 98% நெசவாளர்கள் வெறும் 100 வருஷத்தில் பரம்பரையாக பண்ண அந்த நெசவு தொழிலை மொத்தமாக அழிச்சது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. அது என்னன்னு கேட்டேன்னா, முதல் உலகப்போ 2ஆம் உலகப்போ நெருங்கும் போது, நல்லா கவனிச்சுங்க, முதல் உலகப்போ 2ஆம் உலகப்போ நெருங்கும் போது இந்த டேக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். கம்மி பண்ண வெறும் 20 வருஷத்தில் இந்தியாவோட உள்நாட்டு இருக்கு இல்லையா, உள்நாட்டு உற்பத்தியில் சந்தையை 38% நெசவாளர்கள் ஈஸியாக பிடிச்சிட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு நெசவாளர்கள் வேலை பார்ப்பான்னு பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காது தங்களுக்கு, தங்களோட தொழில் திரும்ப மீட்டு எடுக்கிறதுக்கு அப்படின்னு அலைஞ்சிக்கிற அலையை விட்டாங்க. ஆனால் திரும்ப டேக்ஸ் போட்டு முடக்கினாங்க. இதுதான் நெசவாளர்களுக்கு அவங்க செஞ்ச நன்மை சார். உற்பத்தி செக்டரில் ஒன்று சொல்லியிருக்கேன், மற்ற எல்லா செக்டரும் என்னால் பேச முடியும். எவ்வளோ கேவலமாக ஆட்சி பண்ணாங்க நான் சொல்ல போனால். சர்வீஸ் செக்டர், அதில் முக்கியமானது ரயில்வே. ரயில்வே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா,
அவன் வந்து ரயிலை போட்டு கொடுத்தான். அவன் தான் அதை தான் முக்கியமாக பேசி தெரியுங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ரயில்வே ப்ராஜெக்ட்ஸை இந்தியாவில் போகிறதுக்கு முக்கிய காரணம் உள்நாட்டு பொருள்களை கொண்டு போய் சொல்ல துறைமுகங்களை சேர்க்கணும், அங்கேருந்து ஏற்றுமதி கொண்டு போய் போகணும். அதுக்கு பெஸ்ட்டு நல்ல தேர்வு ரயில் தான். அதுக்காக தான் முடிவு பண்ணான். ரெண்டாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, இதில் ஒரு மிகப்பெரிய கொள்ளை நடக்கும். அதாவது அமெரிக்காவில் ஒரு மைல் தூரத்துக்கு நீங்கள் ரயில்வே பாலங்களை போகிறதுக்கு 2000 பவுண்டு தான் ஆச்சு. ஆனால் இந்தியாவில் 18,000 பவுண்டு கணக்கு காமிச்சான் கொள்ளையடிக்கிறதுக்கு. அந்த பட்ஜெட்டை போட்டு அதை வச்சு தனியார் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கொள்ளையடித்தான். பெரிய லெவலில் கொள்ளையடிக்கிறதுக்காக முதல் இந்த ரயில்வே செக்டரை உள்ளே கொண்டு வந்தாங்க. அது ரெண்டாவது. மூணாவது, இந்த ரயில்வே செக்டருக்கு ஒதுக்கப்பட்ட நிதி இருக்கு இல்லையா, அது எங்கேருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இங்கே இந்தியனுடைய தலையில் கட்டின வரியிலிருந்து தான் அது எடுத்து செலவு பண்ணேன். இதுக்கு எதுக்கு அவங்க நான் நன்றி தெரிவிக்கணும்? ஏன் தலையில் வச்சு ஏன்ட்டே வரியை வாங்கி எங்களையே கூட்டு போய் சில ரயில் தண்டவாளங்களை உழைக்க விட்டு வேலையை வாங்கிட்டு அவனுக்கு நான் நன்றி தெரிவிக்கணும்? அவன் தானே இன்ஜின் கொண்டு கொடுத்தான், அதுக்கு நன்றி தெரிவிக்கணும்ல. அப்போ நீங்கள் சொல்லலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் தான் முக்கியமான விஷயம். 1912 நினைக்கிறேன் அந்த வாக்கில் ஒரு முக்கியமான சட்டத்தை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் நிறைவேற்றுறாங்க. அது என்ன கேட்டால், இந்தியர்களுக்கு ரயில் இன்ஜினை தயாரிக்கிறதுக்கான எந்த உரிமையும் கிடையாது. அவங்க அதற்கான வரைபடம் வச்சுக்கூடாது, அதற்கான இன்ஜினியரிங் வேலை எதையும் பார்க்கக்கூடாது, முழுமையாக தடை பண்ணுறோம்னு. ஏன் தடை பண்ணுற? ஏன்னா அன்று வரைக்கும் ஏறக்குறைய 90% வேலைவாய்ப்பை ரயில்வேல அதாவது கடைமட்ட வேலைகள் இருக்கு இல்லையா, கேட்டடைக்கிறது, நிலக்கரி உள்ளே போடுறது, எரிக்கிறது, இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருந்தது நம்ம இந்தியர்கள் தான். அவங்களுக்கு ரொம்ப சில நேரங்களில் அந்த இன்ஜினை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்தாங்க. அப்படி கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி இவங்க அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டது, இவங்களாவே சொந்தமாகவே ரயில் இன்ஜின்கள் தயாரிக்க ஆரம்பித்தாங்க. அதை முழுமையாக தடை பண்ணுறதுக்காக இந்த வேலை பார்த்தோம். ஏற்கனவே 13,000 சுற்றம் ரயில் இன்ஜின்களை இறக்குமதி பண்ணியிருந்தாங்க. எல்லாமே இறக்குமதி பண்ணுது. ஒரு தொழில்நுட்பம் கூட கொடுத்துட்டு போகல. இப்போ எங்கள் கையில் இருக்கிற எல்லா தொழில்நுட்பமும் நாங்களாக கண்டுபிடிச்சது. அவன் எதையும் கொடுக்கவே கிடையாது. அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. ரயிலோட லட்சணம் இதுதான். அப்புறம் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவன் பேசுறது நம்ம பயணிகள் ரயில் இருக்கு இல்லையா, அதில் இன்றைக்கி எப்படி நடக்குன்னா, நீங்கள் அன்ரிசர்வேஷனில் போகிறீங்களா, அதனால் எந்த லாபமும் கவர்மெண்ட் கிடையாது. ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸில் போகிறாலே அவனுக்கு அதிகமான டிக்கெட் விலையை வச்சு அதை இதில் டேலி பண்ணிடுவாங்க இப்போ. ஆனால் அப்போ எப்படின்னா, ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸில் பிரிட்டிஷ் தான் போவான் இல்லையா, அவனுக்கு தான் காசு வாங்க மாட்டாங்க. தேர்ட் கிளாஸில் ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டியோட நம்ம மனித குட்டியும் சேர்ந்து போவோம். அவங்ககிட்ட வசூல் பண்ணி அந்த வசதி தான் ரோட் பண்ணான். அதுவும் நல்ல லாபம் கிடச்சி அவங்களுக்கு. எப்படி? அதுவும் நல்ல லாபம் கிடச்சிது. இது பேர் சர்வீஸா? இது உங்களுக்காக ஓட்டினால இது இல்லாமல் நம்புறீங்க? அடுத்து கப்பல் துறை. இதோட இந்த எக்கனாமிக்ஸை முடிக்கிறேன். ஓகே, இதோட 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதோட முடிக்கிறேன். கப்பல் துறை இருக்கு இல்லையா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராஜராஜ சோழன் காலத்துக்கு முன்னே இருந்தே நம்ம எல்லா நாடுகளுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி பண்ண ஆளுங்க. இவங்க நமக்கு கடல் பாதையெல்லாம் கற்றுக் கொடுக்கல, நம்மள்கிட்டே மாலுமிகள் இருந்தாங்க. அதை நம்புங்க எல்லா பேரும், சரிங்களா? 1700 வாஸ்கோ காமா வந்தப்போ சரி, அவரும் ஏகப்பட்ட கப்பல்களை கொல்லம், கோழிக்கோடு, கோவா அந்த ஏரியாவில் பார்த்ததா சொல்கிறாரு. நம்மளுடைய மராட்டிய சாம்ராஜ்யம் இருக்கு இல்லையா, மராட்டிய சாம்ராஜ்யம் கீழே கப்பல் படம் தனியாகவே இருந்துச்சு. வங்காளத்தில் 1700களில் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வரும்போது ஏறக்குறைய 5000 to 6000 வணிக கப்பலை பார்த்ததா ரெக்கார்டு இருக்குது. நம்ம மசூலிப்பட்டினம் இருக்கு இல்லையா, மசூலிப்பட்டினம், கொல்லம், காலிக்கட், சூரத்து, வெஸ்ட் பெங்கால், இது எல்லா இடத்துலையுமே கப்பல் கட்டும் தொழில் மிகப்பெரிய அளவில் நடந்துருந்துச்சு. நம்ம கப்பல் கட்டும் தொழில் மூலமாக நமக்கு ஆர்டர் கிடச்சி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி செஞ்சு கொடுத்த வரலாறுலாம் இருக்குது நம்மகிட்ட. ஏன் பிரிட்டிஷ் அவனோட கப்பல் விரும்பாமல் இந்திய கப்பல்களை ஏன் விரும்பினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது முக்கியமான விஷயம் நம்ம சொல்லி ஆகணும். அது என்னென்னா, இந்தியர்கள் கப்பல் கட்டுமானத்துக்கு பயன்படுத்தினது தேக்கு, தேக்கும் சாலும் அந்த மரங்கள். தேக்கு மரங்களை பொதுவாக பயன்படுத்தினால இந்த இந்திய கட்டுமானத்தினால் உருவான கப்பல்கள் குறைஞ்சது 20 to 22 வருஷங்கள் உழைச்சிச்சு. ஆனால் பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்களுக்கு கட்டுமான பணியில் பயன்படுத்தின மரத்து பீர் மரம்ன்றது இப்போ ஓக்கு பீர். இந்த ஓக்கிலோட பீர் இதோடைய காயில் காலம் வெறும் 10 to 11 வருஷம் தான் இருந்துச்சு.
அதனால் ஒரே கட்டுமானம், ஆனால் 2 மடங்கு நம்ம அது உழைக்கிறதுனால நமக்கு பெரிய அளவுக்கு கிராக் இருந்துச்சு. இதுதான் ஆரம்ப கால இந்தியா. எப்போ பிரிட்டிஷ் வரும்போது ஆரம்ப கால இந்தியா. இது உங்களுக்கு புரியுதா? ஆனால் இந்த ஆரம்ப கால இந்தியா 1947 இந்தியா விட்டு பிரிட்டிஷ் கிளம்பும்போது ஒரு கப்பல் கூட நம்ம கையில் கிடையாது, ஒரு மாலுமி கூட நம்மகிட்ட கிடையாது, ஒரு துறைமுகம் கூட நம்மகிட்ட கிடையாது. எப்படி இவ்வளோ தூரத்துக்கு அழிஞ்சிச்சு? எப்படி இவ்வளோ தூரத்துக்கு அழிஞ்சிச்சு? எல்லாத்தையும் சர்வநாசம் எப்படி பண்ணா? ஆரம்ப காலம் இது எப்படி நாசம் பண்ணானா, இருக்கிற கப்பல்களெல்லாம் நெப்போலியன் காலத்துக்கு அப்புறம் இருக்கிற கப்பல்களெல்லாம் இவன் விலைக்கு வாங்குறது 1 by 1 வாங்கிட்டு எங்கள் பேரை போட்டு மெல்ல எல்லாத்தையும் வாங்கிடுறான். அதான் உண்மை. ஆனால் சொல்ல சர்வாதிகாரத்தை வச்சு. ஆனால் அதில் இந்திய மாலுமி இருக்காங்களே அவங்கள வச்சு இவங்க பரம்பரையாக பலாயிரம் வருஷமாக போய் வந்தாங்களே கடல் வழி பாதை, அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் கொண்டுறது. இந்த கடல் வழி பாதையும் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான், நம்ம கப்பலையும் எடுத்துக்கிட்டான், முழுசும் நம்மளை அடிமையாகிட்டான். வேலை முடிஞ்சிருச்சு. ரொம்ப என்ன சொல்ல விதிவிலக்காக இருந்த வாவு சிதம்பரம் சொல்ல வாவோசி இருக்கார் இல்லையா, சிதம்பரம் பிள்ளை மாதிரி ஆளுங்க இந்த வணிகத்தை விடாமல் கெட்டிக்காரத்தனமாக பண்ணிக்கிறாங்க. 1900 புரிஞ்சுக்கோங்க. சில பேர் சொல்கிறாங்க வாவு சிதம்பரம் கெட்டிக்காரத்தனம் பண்ணாத மாதிரி சில பேர் வரலாறுலாம் பேசி தரானுங்க. முதல் உலக போர் வரைக்கும் சில சிதம்பரம் பிள்ளை மிக சிறப்பான வியாபாரி, நல்லபடியாக பண்ணிக்கிருந்தார். அவரை தேச குற்றம், அந்த குற்றம், இந்த குற்றம் சொல்லி அவரோட தொழிலை முடக்கி அவர் நாசம் பண்ணாங்க. இந்தியா ஃபுல்லாக இந்த மாதிரி வெற்றிகரமாக இருந்த கடல் வணிகர்கள் எல்லாத்தையுமே நாசம் பண்ணாங்க. யார்? பிரிட்டிஷ் சட்டத்தை வச்சு. 1947 ஒன்றுமே கிடையாது. எதனால் நம்ம நாட்டு இந்த காட்டன் இந்த கப்பல் கட்டும், இது 2 விஷயத்தில் மட்டும் உங்களுக்கு புரியுதா? இதனால் இந்தியாவில் தலைவர்கள் சுதேசி இயக்கங்கள் ஆரம்பித்தாங்கன்னு முதல் அதை போய் படிங்க. ரொம்ப கேவலமாக பிரிட்டிஷ்க்கு சாட்டை அடிக்காதீங்க, அவனுக்கு சலாம் போடாங்க, தயவுசெய்து சொல்கிறேன். கடைசியாக 2 பாயிண்ட் மட்டும் பாருங்கள். ராபர்ட் கிளைவ் 2 முறை தன் வீட்டுக்கு அனுப்புனாது 2.25 லட்சம் கோடி, 2.25 லட்சம் பவுண்டு, இன்னொரு 4.25 லட்சம் பவுண்டு. அவர் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு போனால் உச்சகட்டமாக கொள்ளையடிக்க முடியும். அதாவது நிறுவனம், அரசு, இது 2 தவிர்த்துட்டு நம்ம தனியாகவும் கொள்ளையடிக்கலாம் இந்தியாவில். ஏன்னா இந்தியாவில் அவ்வளோ செல்வம் இருக்குது, கொள்ளையடிச்சு கொண்டு போகிற அளவுக்கு அப்படின்றத வழிகாட்டினார். அவர் ராபர்ட் கிளைவோடைய வருமானமும் அவங்க குடும்பத்தோட உயரத்தை வேகமான எக்கனாமிக்கல் டெவலப் பண்ணி பார்த்துட்டு அங்கே இருக்கிற எல்லா பெரியவர்களும் இந்தியாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த அளவுக்கு அவன் அவ்வளோ கொள்ளையடிச்சு அனுப்பியிருந்தார். ஒரே ஒரு தங்கம், 2 பிரதமரை, ஒரே ஒரு வைரம், இந்தியாவுடைய ஒரே ஒரு வைரம் 2 பிரதமர்களை, நல்லா புரிஞ்சுக்க, 2 பிரிட்டிஷ் பிரதமர்களை உருவாக்குச்சு. ஒரே ஒரு வைரம். வில்லியம் பிட்னு ஒரு குடும்பம். அந்த வில்லியம் பிட்டோட குடும்பத்தை நீங்கள் நல்லா தேடினீங்கன்னா வில்லியம் டைமண்ட் பிட்டு தான் வரும். அவர் பேர் டைமண்ட் பிட்டு குடும்பம் தான் அந்த குடும்பம் பேர். அந்த குடும்பத்தை சேர்ந்த 2 பேர் பிரதமர் ஆனாங்க. அவர் ஒரு வியாபாரி. அவர் நம்ம மெட்ராஸ்க்கு வந்தப்போ கிடச்ச ஒரு 400 கேரட் தங்கத்தை கொண்டு போய் வைரத்தை கொண்டு போய் அவர் விற்றதில் அவருக்கு அந்த ஒரே ஒரு வைரம் மட்டும் கொடுத்தது ஏறக்குறைய 1.28 லட்சம் பவுண்டு கொடுத்துச்சு. அந்த ஒரே காசில் இன்ன வரைக்கும் அந்த குடும்பம் மிகப்பெரிய கோடீஸ்வரங்க. 2 பிரதமர் ஆக முடிய அளவுக்கு அது அவங்களுக்கு செல்வத்தை கொடுத்துச்சு, ஒரே ஒரு வைரம். அப்போ ஒட்டுமொத்த இந்தியா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்கோம்? கொஞ்சமாக யோசிச்சு பாருங்கள் சார். இவ்வளோ சீரழிச்ச பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் நன்றி கடனாக இருக்கணுமா? இது நல்லாச்சியா? இது நல்லாச்சியான்னு கேட்குறேன். விட்டுட்டு போகும்போதே வீட்டில் 2 சேலை 2 வேட்டி இருந்தாலே பெரிய விஷயம் சார். அரைஜான் வயிறோட உட்காந்தேன் சார், எல்லாத்தையும் உருவிட்டு போயிருந்தேன். 150 வருஷம் நடந்தது. உச்சகட்டமாக பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உச்சகட்டமாக இந்தியான்ற எல்லா வளங்களும் கொண்ட ஒரு நாடை ஒன்றும் இல்லாமல் வலிச்சு நக்கிட்டு போனேன். வரும்போது அவன்கிட்ட எதுவுமே கிடையாது, இங்கே எல்லாமே இருந்துச்சு. போகும்போது அவன்கிட்ட எல்லாமே இருந்துச்சு, இங்கே கையில் பைபிள் இருந்துச்சு. சரியா? ஏன் என்னால் இன்னும் கொஞ்சம் கடினமாக பேச முடியும், அது வேணாம் நினைக்கிறேன். சரி, இதை விட்டு முடிச்சிடுமா? இப்போ பொருளாதார லட்சணம் புரிஞ்சிருச்சா? இப்போ சமூக டெவலப்மெண்ட், சில சோசியல் டெவலப்மெண்ட், சமூக முன்னேற்றம். சில பேர் என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு தலித்துகளுக்கெல்லாம் அவர் தான் விடுதலை வாங்கி கொடுத்தாரு. என்னத்தை வாங்கி கொடுத்தாரு புரியவே இல்லை. கல்வியை சொல்லுவீங்களா? கல்வியில் அவங்க போகும்போது 12% தான் வச்சுருந்தாங்க. அதில் 90% பேர் பிராமணர்கள். என்ன கல்வி கொடுத்துட்டு போனேன்? 150 வருஷத்தில் 12% தான். அவனுக்கு என்ன அக்கறை நினைக்கிறீங்க? நம்ம வெறும் 70 வருஷத்தில் எவ்வளோ வந்துருக்கோம்? 82% வந்துட்டோம் கல்வி கட்டணங்களை. நம்மளை ஆட்சி பண்ணதுக்கப்புறம் 82% வந்துட்டோம் படித்தவர்கள். தலித்து மக்களை கொண்டு வந்துட்டோம்ல.
எங்களுக்கு ஆட்சியை கொடுத்தோம்னா நான் கொண்டு வந்துருப்போம்ல, முடிஞ்சிருச்சு. அவன் என்ன கொடுங்க, அவன் எதுவுமே கொண்டு வரலையே. ஐயோ எதுவுமே கொண்டு வரல. நீங்கள் திரும்ப திரும்ப அவன் எதுக்கு கொண்டு வந்தாலும் இது புரிய மாட்டேன்னு நினைக்கிறேன். அவன் எதுக்கு கொண்டு வந்தாலும் நான் சொல்கிறேன் கேளுங்க. அது இந்த மருத்துவம், கல்வி, இதெல்லாம் எதுக்காக கொண்டு வந்தான்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம தாதாபாய் நவ்ரோஜியோடைய ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். தாதாபாய் நவ்ரோஜி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் ஒரு விஷயத்தை கண்டிக்கிறார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வரி கொண்டு ஆட்சி செய்யலை இந்தியாவில், நீங்கள் செய்கிறது அடிமை முறை. நீங்கள் அடிமை முறை செஞ்சீங்கன்னா இத்தனை லட்சம் மக்கள் செத்தாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்தால் உங்களுக்கு வரி வந்துக்கிட்டு இருக்குது. அவங்க செத்துட்டாங்கன்னா, அவங்க ஆரோக்கியம் இல்லாங்கன்னா உங்களுக்கு எப்படி வரி வரும்? நீங்கள் அவங்கள கொண்டு எப்படி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்படின்னு தொடர்ந்து பார்லிமெண்ட்டில் ஒழிச்சார். அப்போ தான் அவங்களுக்கு புத்தி வந்தது. ஆகா, நமக்காக உழைக்கிற அந்த மக்கள் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளால் ஏதாவது வருமானம் தொடர்ந்து வரும், நீண்ட காலத்துக்கு வரும்னு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க மருத்துவத்தை கொண்டு உள்ள சேர்த்தானுங்க. எப்போ அவர் கற்றுனதுக்கப்புறம் சேர்த்தானுங்க. பதிவுடைய இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டேன். பொருளாதாரம் பக்கட்டும், ஆனால் சொல்ல சமூக முன்னேற்றங்கள் பக்கட்டும். இதில் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் சொல்லலை, ஜாதிய பிரிவினைகள். இது தலித்தோட முன்னேற்றத்துக்கு எந்த விதத்துலையுமே ஆங்கிலேயர்கள் காரணம் கிடையாது. அதை மட்டும் வச்சுக்கோங்க. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதை தனியாக பேசுகிறேன். ஆனால் ஒரு விஷயம் நல்ல கவனம் புரிஞ்சுக்கோங்க. இந்த நாட்டில் ஜாதி ஏற்றத்தாழ்வுகளை வீழ்த்தினதும் அடியோடு அழிக்க நினச்சதும் தேச தந்தைகள் தலைவர்கள் அனைவருமே. இன்றைக்கி தலித்துகள் முன்னேற்றம் இந்த அளவுக்கு நடந்திருக்குன்னா, தலித் மக்களுடைய முன்னேற்றம் இந்த அளவுக்கு நடந்திருக்குன்னா அது முழுக்க காரணம் அண்ணல் அம்பேத்கர், அவரோடு சேர்ந்த சட்ட மேதைகள் அனைவருமே. நம்ம அவங்களுக்கு தான் நன்றி கடன் பட்டிருக்காங்க. சொல்கிறப்பங்களா? இது உங்களுக்கு புரியுதா? இந்த சப்ஜெக்டில் நிறையா போக விரும்பலை. அதை ஏன் பேசணும் யாரும் கேட்டுறாங்க. அதுக்காண்டி இது ஃபுல்லாக புரிஞ்சுதா? இந்தியர்களை ஆட்சி செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த 70 வருஷத்தில் 84% படிச்சிட்டோம். வான்வெளி ஆராய்ச்சி, ஸ்பேஸ் ரிசர்ச்சில் நாம் 5வது இடத்துக்கு வந்துட்டோம். யூஎஸ், ரஷ்யா, கனடா, சைனா, அதுக்கு அடுத்த பொசிஷனில் நம்ம இருக்கோம். இன்றைக்கி போலியோவை முழுசாக ஒழிச்சிருக்கோம். பெண் கல்விகளை முன்னேற்றிருக்கோம். எல்லா பக்கட்டும் வளர்ச்சி நடந்திருக்கு. நீ வளர்ச்சி நடக்குன்னு யாருமே சொல்லவே முடியாது. வளர்ச்சி நடந்திருக்கு. அரிசி, கோதுமை ஏற்றுமதியில் மீண்டும் 2வது இடத்தை பிடிச்சிருக்கோம். மசாலா பொருட்கள் ஏற்றுமதியில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கோம். எனவே தொடர்ந்து நாடு முன்னேறுது. 1008 சிக்கல் இருக்குது, 1008 பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்பட வேண்டியது இருக்குது. இதே நான் சொல்லவே இல்லை. அதற்காக தேசத்துக்கு எதிராக பேசி பழகாதீங்க யாரும். அதே மாதிரி ஆங்கிலேயர்கள் நல்லாட்சி கொடுத்தாங்கன்னு தயவுசெய்து பேசி பழகாதீங்க. அது ரொம்ப அசிங்கம். முடிஞ்சால் நம்மளோட வரலாறு தேடி படிங்க. அது ரொம்ப கேவலம், அருவருப்பான விஷயம் தெரியுமா? ஆங்கிலேயரோட ஆட்சி நல்லாட்சி சொல்கிறது தான். எவ்வளோ நான் படித்த வரலாற்றிலேயே மிக கேவலமான ஆட்சி கொடுத்தது ஆங்கிலேயர்கள். ஆனால் அவங்கள அடிக்கிறீங்க, அவங்க நல்லாட்சி கொடுத்தாங்கன்னு சொல்கிறதும், அவங்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். யாருக்கு நன்றி கடன் பட்டிருக்கா? இந்தியர்கள் எவனுக்கு நன்றி கடன் படலை. அது மாதிரி புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்தியர்கள் எவனுக்கு நன்றி கடன் பட்டது கிடையாது. பிரிட்டிஷ் ஆட்சி குடும்பம் 1947 விட்டு கிளம்பும் போது என்ன சொல்ல, மத்திய மாநில அரசுகள் இருக்கு இல்லையா, மத்திய அரசு இருக்கு இல்லையா, அரசின் கையில் இருந்த நிலங்கள் இருக்கு இல்லையா, அதை தவிர்த்துட்டு தனியார் இருக்கு இல்லையா, தனியார் இருந்த இருக்கிற மிகப்பெரிய லேண்ட் ஓனர் கத்தோலிக் சர்ச் தான். இன்றைக்கும் கத்தோலிக் சர்ச் தான் இருக்கிற அதிகப்படியான நிலங்கள் இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? அதனால் கத்தோலிக் சர்ச் இருக்குங்களா, கிறிஸ்தவர்கள் வேணால் இந்தியர்களுக்கு நன்றி கடன் செலுத்த சொல்லுங்கள். வைரமுத்து சார் சொல்கிறேன், வைரமுத்து சார் நீங்கள் வேணால் போய் கத்தோலிக் சர்ச்சில் போய் சொல்லுங்கள், இந்தியர்களுக்கு நீங்கள் நன்றி கடனோடு நடந்துக்கணும். ஏன்னா அதிகப்படான லேண்டு இன்றைக்குமே சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமே அவங்க கையில் லேண்டை விட்டு வச்சுருக்கோம். சரியா? அதனால் இந்த மாதிரி பேசி படாதீங்க. உண்மையான வரலாறு இவ்வளோ இருக்கும்போது ஆனால் வெறும் ஒரு ரெண்டு ஸ்கூலை வச்சு நீங்கள் என்ன பேசுகிறீங்களா? ஐயோ, நான் நல்லது நடக்குதுன்னு சொல்லவே மாட்டேன். நல்லது அங்கங்கே நடந்தது இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஏன் சார் 99.9% பேர் கெட்டதான் செஞ்சுருப்பான், 0.01% நல்லது பண்ணிட்டானா? அந்த நல்லதை மட்டும் பேசுனீங்க சொல்ல அவன் நல்லவனா திருத்தி சொல்ல மாற்ற பார்ப்பீங்களாண்ணே? முட்டாள்தனமா இல்லை இப்படி பேசி தெரியறதுக்கு? முதல் இந்த மாதிரி பேசலாம் நிறுத்தி தொலைங்க. கடைசியாக சொல்கிறேன் கேட்டுக்கோ. இந்த மாணவர்கள், இந்த இளைஞர்கள் எல்லாம் கேட்டுக்குமா, இந்த நாட்டோட வரலாறை தேடி படிங்க. அப்போ மட்டும்தான் உங்களால் என்ன சொல்ல, எது சரி எது தவறு, யார் சொல்கிறது சரி யார் சொல்கிறது தப்புன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இங்கே சீமா, இந்த திருமுருகன், இந்த ஒரு 12 ஒரு 2 டஜன் குரூப் தெரியுது. அவங்களுக்கு 2 விஷயம் புரியாது, 2 விஷயம் பிடிக்காது. ஒன்று இந்து, இன்னொன்று இந்தியா. இந்த 2 இவங்களுக்கு பிடிக்காது. அதுக்கு வசதியாக எதை பேசிட்டு ஏன்னா தமிழ் மொழி எடுத்து பேசி தெரியிறானுங்க. இந்த நாட்டில் பிரிவினை விதைக்கிறதுக்கு துடிச்சுக்கு தெரியிறானுங்க அவனுங்க. இந்த மண், இந்த தமிழ்நாடு வாவு சிதம்பரம் பிள்ளை போலவும் அப்துல் கலாம் போலவும் மிகப்பெரிய தேசியவாதிகளை கொடுத்த மண். இவங்களை விரட்டி அடிச்சுட்டு ஒழுங்கு மரமாக ஒற்றுமையாக இருக்கிற வழியை பாருங்கள். நான் கடைசியாக சொல்ல வருகிறது தான்,
உங்களுக்குள்ள வேற்றுமையை பேசுறது எனக்கு ரொம்ப 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 எளிமையான விஷயம். ஒற்றுமையை சொல்றதா, ஒற்றுமையை வலியுறுத்துறதா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ இதை மட்டும், இந்த பாயிண்டை மட்டும் யோசி. அப்துல் கலாம் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு, அதை மட்டும் யோசி, விஷயம் புரிஞ்சிடும். தயவுசெய்து சொல்றேன், சிறந்த தேசியவாதியா இருங்க. நன்றி.